இப்ப நீங்க என்ன கான்செப்டுக்காக அந்த போராட்டத்தை நடத்துனீங்க? நில உடைமை, நில மீட்புன்னு சொல்லி. அப்ப வந்து பஞ்சமி நிலத்தை வந்து பிரிட்டிஷ் காலத்துல பஞ்சமர்களுக்கு நிலம் கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா, அப்ப வந்து ஜமீன்தாருடைய ஏவலாளி என்ன சொல்றாராம், நீ வந்து அந்த சொரக்காயை பறிக்கிறாரு, அந்த பறையருடைய குடிசேரில இருக்கிற சொரக்காயை பறிக்கிறாரு. அப்ப இது எனக்கு சொந்தம்னு பறையர் சொல்றாரு. நீ இருக்கிற குடிசையே ஜமீன்தாருக்கு சொந்தம், அது மேல இருக்க சொரக்கா மட்டும் உனக்கு எப்படி சொந்தமாகும்? அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல இருக்கிற ஜாதி இந்துக்கள் என்ன பண்றாங்கன்னா, மேல்தட்டு மக்கள் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு கலெக்டர் ரிப்போர்ட் அபத்தமா இருக்கு, கட்டிக்கவே கோவநல்லன்னு ஒரு இடத்துல எழுதுறாரு, இன்னொரு இடத்துல அவங்களுக்கு நிலம் கொடுக்கணும்ன்றாரு. எப்படி அவன் ஏர் வாங்குவான், மாடு வாங்குவான், உழவு கூட்டுவான், எப்படி விவசாயம் பண்ணுவான்? அங்க பார்லிமெண்ட்ல பேச அனுப்புறாங்க. அங்க டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு உத்தரவு போடுறாங்க. ஜெயலலிதா மேடத்தை வந்து சிறுதாவூர் பங்களா வந்து பஞ்சமிலத்துல கட்டப்பட்டிருக்குன்னு ஒரு சர்ச்சையை கிளப்புனாங்க. அவங்க வந்து முரசொலி அலுவலகமே பஞ்சமிலம்னாங்க. ஆமாங்க. இப்படி எல்லா கட்சிகளுமே தீர்மானமா வந்து அதை நம்மளால ப்ரூவ் பண்ண முடியல. ஏன்னா ரெக்கார்ட்ஸை இப்ப என்ன பண்ணாங்கன்னா, ஜெர்மனில இருந்து ஒரு அம்மா வந்தாங்க இந்த பஞ்சமிலத்தை வந்து ரிசர்ச் பண்றதுக்கு. அவங்க ஆவண காப்பகத்துல போயிட்டு அந்த பர்டிகுலர் பேஜை கிழிச்சிட்டாங்கன்றாரு. இன்னொன்னு வந்து இதுவும் வந்து அரசு நிலம் தான். ஏன்னா பஞ்சமி நிலத்தை வந்து தாழ்த்தப்பட்ட கையில இருந்து மத்தவங்களுக்கு போயிட்டாலே இது அரசனுடைய பொறுப்பாயிடுது அதை மீட்கிறது. அப்ப பாம்பேல வந்து மல்டி ஸ்டோரிய வந்து வச்சு இடிக்கிறாங்க. நான் அதை கண்கூடா நம்ம பார்த்தோம், செய்தி எல்லாம் வந்து நடந்தது. இப்ப உங்களால இதை இடிக்க முடியாதா? நீதிமன்றம் இருக்குது, நீதிமன்ற உத்தரவு இருக்கிறது. இந்த மக்களுக்காக தான் அந்த நிலம்னு இருக்குது. நிலம் இன்னொருத்தருடைய கைக்கு போகக்கூடாது. இப்படி போனா அது செல்லாது. இவ்வளவும் இருந்தும் கூட பொலிட்டிக்கல் வில் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசு மனசு வைக்கணும். அது எப்ப வரும்? அதனாலதான் வந்து அம்பேத்கர் சொல்றாரு, ஆட்சி அதிகாரம் தான் நம்முடைய திறவுகோல். அந்த திறவுகோல் தான் எல்லா பூட்டையும் திறக்கும். சரிங்கம்மா, அதை நோக்கி நீங்க போங்கன்னு சொல்றாரு. பொலிட்டிக்கல் வில்லுன்னு சொல்றீங்க. நாடாளுமன்றம், சட்டமன்ற தனி தொகுதி. இந்த மக்களுடைய உரிமையை நீங்க பேசுன எதிர்காலத்துல பொது சமூகம் இதுக்கான இடத்தை கொடுத்துறாது. அதுக்காக தான் தனி தொகுதியா வைக்கிறேன்னே சட்டத்துல கொண்டு வந்து வைக்கிறாரு. இப்படி போனவர்கள் இருக்கிறாங்கல்ல, தங்களுடைய உரிமைகளை விட்டு கொடுக்குற ஒரு சூழ்நிலைக்கு போறாங்க. இப்படி விட்டு கொடுத்தாதான் நமக்கு அதிகாரம் கிடைக்கும்னு வேற நம்புறாங்க. இதெல்லாம் இப்ப எங்களை மாதிரி பேசுறவங்கள இப்படி எல்லாம் நீங்க பேசுறீங்க, இதெல்லாம் எங்க கிட்ட பேசாதீங்க சொல்ற அளவுக்கு, அதாவது இதை ஜாதி மயம்னு அப்படின்னு நினைக்கிறாங்க. தூத்துக்குடியிலேயே இங்கே நெல்லையிலேயே இங்க மாநாடு நடத்தினார். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், கருணாநிதி. ஆமா, என்னன்னா நான் கொண்டு வந்த திட்டத்திலேயே மிக சிறப்பான திட்டம் இதுதான் அப்படின்னு சொன்னாரு. அந்த சொன்ன கையோட அந்த திட்டத்தை முடிச்சிட்டாரு. மூடு விழா நடத்திட்டார். மூடு விழா முடிஞ்சிச்சு. இப்ப நீங்க என்ன கான்செப்டுக்காக அந்த போராட்டத்தை நடத்துனீங்க? நில உடைமை, நில மீட்புன்னு சொல்லி. அப்ப வந்து பஞ்சமி நிலத்தை வந்து பிரிட்டிஷ் காலத்துல பஞ்சமர்களுக்கு நிலம் கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா, அவங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருந்தது. பறையர்களுடைய தாழ்நிலை அப்படின்னு ட்ரமன் ஹீர்னு ஒரு ஆங்கில கலெக்டர் வந்து செங்கல்பட்டுல அப்ப கலெக்டரா இருந்தார். காம்போசிட் டிஸ்ட்ரிக்ட்னு வச்சுக்கோங்களேன், பெருசு, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இதெல்லாம். அப்ப வந்து பஞ்சத்தினால பாதிக்கப்பட்டிருந்தது. இவரு வந்து சுற்றுப்பயணம் போகும் பொழுது அங்க வந்து ஒரு பறையருக்கும் ஜமீன்தாருடைய ஏவலாளுக்கும் நடக்கிற ஒரு டயலாக அவர் பாக்குறாரு. சண்டை போடுறாங்க. என்ன சண்டைன்னு தன்னுடைய ஆளை விட்டு விசாரிக்கிறார். விசாரிக்கும் பொழுது அப்ப வந்து ஜமீன்தாருடைய ஏவலாளி என்ன சொல்றாராம், நீ வந்து அந்த சொரக்காயை பறிக்கிறாரு, அந்த பறையருடைய குடிசேரில இருக்கிற சொரக்காயை பறிக்கிறாரு. அப்ப இது எனக்கு சொந்தம்னு பறையர் சொல்றாரு. நீ இருக்கிற குடிசையே ஜமீன்தாருக்கு சொந்தம், அது மேல இருக்க சொரக்கா மட்டும் உனக்கு எப்படி சொந்தமாகும் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துட்டு போறாங்க. அப்போ அந்த பறையர் எப்படி இருந்தாருன்னு இவருடைய டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. கட்டிக்க கோவணம் தான், வேற ஒரு உடை இல்லை. அந்த பொதுவா அந்த மக்கள் வந்து தொழுநோய் உள்ளிட்ட பல நோய்களால பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து அப்புறம் இதை வந்து ஒரு ஆழமா ஸ்டடி பண்ணணும் இப்படிப்பட்ட மக்களை பத்தின்னு சொல்லிட்டு அவரு பண்றாரு. அப்ப வந்து இவங்க வந்து புறம்போக்கு நிலத்தை வந்து யாராவது 1-2 போய் தவறு போய் விவசாயம் பண்ணாங்கன்னா ஊரே திரண்டு வந்து தாலுகா ஆபீஸ்ல அவங்களுக்கு பட்டா கொடுக்க கூடாது, அவங்க வந்து இந்த இங்க இருக்கிற நிலவரப்படி அவங்களுக்கு பட்டா பெரும் உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லி தடுக்கிறத மாதிரி அவர் ஒரு இன்சிடென்ட்டை எழுதுறாரு. இது மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ். இன்னொரு இடத்துல என்ன பண்றாங்கன்னா, அவன் வந்து கரம்பா கிடக்கிற நிலத்துல மானாவரியா விதைச்சிருக்கான். அதை ஆட்ட விட்டு ஊர் மக்கள்
அதை காலி பண்றாங்க. ம். இன்னொரு இடத்துல என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தர் வந்து ஒரு காட்டுல போய் அங்க யாரும் இல்ல, அங்க வந்து அவர் என்ன பண்றாரு, திருத்துறாரு, கிணறு வெட்டுறாரு, பயிர் பண்றாரு. அறுவடை சமயத்துல ஜமீன்தார் ஆள் வந்துட்டார். இது யார் நிலம் நினைச்சிட்டு நீ விவசாயம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னா, அதை ஜமீனுக்கு தான் சொந்தம். அவர் வந்து அதை திருத்தும் போது திருத்தட்டும்னு விட்டுட்டாரு, கிணறு வெட்டும் போது அதை விட்டுட்டாரு. இப்ப அறுக்க போகும்போது வந்து கரெக்டா நின்று அதை பண்படுத்த நிலத்தை பிடிக்கிறார். இப்படிப்பட்ட பல மோசடிகள் வந்து இந்த மக்கள் மேல நிகழ்த்தப்பட்டிருக்குன்னு. அதனால இவங்களுக்கு கொஞ்சம் கல்வியும், இவங்களும் குடிமக்கள் மனிதர்கள், இவங்களுக்கு கொஞ்சம் கல்வியும் நிலமும் கொடுத்தா அவங்க முன்னேறிடுவாங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் எழுதுறாரு. அந்த ரிப்போர்ட் வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு வருது. அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல இருக்கிற ஜாதி இந்துக்கள் என்ன பண்றாங்கன்னா, மேல்தட்டு மக்கள் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு கலெக்டர் ரிப்போர்ட் அபத்தமா இருக்கு, கட்டிக்கவே கோவநல்லன்னு ஒரு இடத்துல எழுதுறாரு, இன்னொரு இடத்துல அவங்களுக்கு நிலம் கொடுக்கணும்ன்றாரு. எப்படி அவன் ஏர் வாங்குவான், மாடு வாங்குவான், ஒழுவ கூட்டுவான், எப்படி விவசாயம் பண்ணுவான், இட் cannot ஒர்க் அப்படின்னா அதை மூடிட்டாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த கிடப்புல போட்டிருக்காங்க. அப்ப வில்லியம் கூடி அப்படின்னு ஒரு ஃபாதர், அவர் வந்து செங்கல்பட்டுல சர்ச் கட்டணும்னு வர்றாரு. அப்ப சர்ச் கட்ட வரும்பொழுது அப்ப இந்த மக்களை வந்து பார்க்கும் பொழுது, சரி இந்த மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் கல்வி நிலம் கொடுத்தா நம்ம மெம்பர்ஸ் ஆக்கிடலாம்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டை எடுத்து தாமஸ் அப்படின்னு ஒரு எம்பி கிட்ட கொடுத்து விக்டோரியா ராணியாருடைய அங்க பார்லிமெண்ட்ல பேச அனுப்புறாங்க. அங்க டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு உத்தரவு போடுறாங்க. இப்ப 2010 போட்ட உத்தரவை இங்க இருக்கிற மெட்ராஸ் பிரசிடென்சி அமல்படுத்தல. 810ங்களா? 898 அறிக்கை ஆர்டர் போட்டது வந்து 1910. சோ 1898 1910. அப்ப என்ன பண்றாங்கன்னா இங்க அதை அமல்படுத்தலன்னொடனே அயோத்திதாச பண்டிதர்னு அவர் ஒரு ஆக்டிவிஸ்ட். அவரு நீலகிரி மக்களுடைய முக்கியமான இன்னைக்கு வந்து கண்டுபிடிக்கப்பட்ட, ஏன்னா மக்களா எல்லாருமே அவரை வந்து காணாமலாக்கப்பட்டு இப்ப கண்டுபிடிக்கப்பட்டவர். ஓகே. சோ அவர் வந்து என்ன பண்றாருன்னா, ஆதி திராவிட மகா ஜனசபை அப்படின்னா ஒண்ணு நிறுவுறாரு. போட்டியா, யாருக்கு போட்டியா? மெட்ராஸ் மகா ஜனசபைன்னு ஜாதி இந்துக்கள் வச்சிருக்கிற அந்த ஆர்கனைசேஷனுக்கு போட்டியா வச்சுட்டு, நீங்க பிரிட்டிஷ் அரசாங்கத்தை விரட்டணும்னு ஆசைப்படுறீங்களா? நானும் ஆசைப்படுறேன், ஆனா என்னுடைய 3 கோரிக்கைகள் இருக்கு, அதுக்கு நீங்க ஓகே சொல்லிட்டீங்கன்னா நாங்க எல்லாம் சேர்ந்து உங்க கூட போராடுவோம், இல்லாட்டினா நாங்க இணைய மாட்டோம்னு சொல்றதுங்க. பண்டிதர் சொல்றாரு. யாருக்கிட்ட சொல்றாருங்க? மகாஜன சபை கூட்டத்துல, சென்னை மகாஜன சபை கூட்டம் நடந்துட்டு இருக்கு, அதுல ஒரு எந்திரிச்சு சொல்றாரு. உடனே என்ன பண்ணாங்கன்னா, அந்த 3 கோரிக்கை என்ன அப்படின்னா, இவங்களை கோயிலுக்கு அனுமதி கொடுக்கணும், அவங்களுக்கு பள்ளிக்கூடம் திறக்கணும், இன்னொன்னு நிலம் வழங்கணும். வந்து கோயிலுக்கு நுழையிறதெல்லாம் அதெல்லாம் அதிகப்படியான வேலை, அதெல்லாம் எங்களால முடியாது, மீதி 2 வேணா நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த அந்த அறிக்கையை எடுத்து அப்புறம் கவர்மெண்ட் நிர்பந்திச்சு அப்ப இருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ 1910 இருந்து ஒரு 20 வருஷம் இதை வந்து கொடுத்து முடிக்கிறாங்க. ஒரு 12 லட்சம் ஏக்கர். அப்பயே அவர் என்ன பண்றாருன்னா, ஆளுக்கு எவ்வளவு ஏக்கர்னு கொடுக்குறாங்க உங்களுக்கு? அது வந்து 2.5 to 3 ஏக்கர்ஸ் அந்த மாதிரி இடத்த பொறுத்து, அவைலபிலிட்டியை பொறுத்து அந்த மாதிரி அவங்க கொடுக்குறாங்க. 12 லட்சம் ஏக்கர் மொத்தம் பல டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல தமிழ்நாடு முழுவதும். அப்ப அதுல ஒரு கண்டிஷன் போடுறாங்க. என்னன்னா, அவரு வந்து ட்ரமன்ஹீர் அவர் கண்கூடா பார்த்ததுல, இவங்களுக்கு நிலம் கொடுத்தாங்கன்னா எப்படினாலும் ஜாதி இந்துக்கள் புடுங்கிக்குவாங்க. அதனால எந்த காலத்திலயும் தாழ்த்தப்பட்டவர் தவிர பிறருக்கு கை மாறக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து நிறைய தந்திரம் மந்திரங்கள், அப்புறம் அரசாங்கத்தோட, ஏன்னா அரசாங்கமே அவங்க தானே. அப்படி இருக்கும்போது அதனால அவர் அந்த ஒரு கண்டிஷன் போடுறாரு. ஆனா அந்த கண்டிஷனையும் மீறி பல பேர் அது கை மாறிடுச்சு. இப்ப நான் வந்து ஒரு சமயத்துல மதுரையில எவிடன்ஸ் கதிர் வந்து ஒரு பொது விசாரணை நடத்தினாரு. அந்த பொது விசாரணையில நானும் கலந்துட்டு ஒரு முக்கிய கலந்துக்கிட்டேன். அப்போ வந்து பல கேஸ் ஸ்டடிஸ் வந்தது. அதுல ஒரு கேஸ் ஸ்டடி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈரோடு பக்கத்துல அண்ணன் தம்பிங்க 2 பேரும் ஒரு கொஞ்சமா நிலம் வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கவுண்டர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய பெண்களை அவங்க கூட பழக விடுறாரு. பழக விட்டு அவங்க கல்யாணம் பண்ணிக்கும் போது, இப்ப நீங்க கல்யாணம் பண்ணீங்க, எனக்கு ஒன்னும் ஆட்சேபம் இல்லை, ஆனா ஊர்ல வந்து எல்லாரும் தப்பா பேசுவாங்க, நீங்க திருப்பூர் போயிடுங்க, பொழைச்சுக்கோங்க, 2 வருஷம் கழிச்சு குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் வாங்க, அப்புறம் வந்து எல்லாம் சரியாயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாரு. ஆனா இங்க அவர் போனோடனே இவர் நிலத்தை விவசாயம் பண்றாரு. இவங்க 2 வருஷம் வச்சு கிளது பார்த்தா இவர் அதுக்குள்ளார இவர் பேருக்கு நிலத்தை மாத்திக்கிட்டார். இப்படியெல்லாம் கூட சூழ்ச்சி பண்ணி இவங்களோட நிலத்தை அபகரிக்கிற இது ஒரு
எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிள். இது மாதிரி நிறைய, அதாவது ஒரு 40-50 வழக்குகள் அங்கேயே வந்தது. நான் ஒரு பொது விசாரணை போலூர்ல நடத்தின, திருவண்ணாமலை போலூர். அவரு ஜஸ்டிஸ் சந்திரு ரிட்டையர் ஆனது அப்புறம் அவர் அங்க வந்திருந்தார். வந்தா ஒரு 80 வழக்குகள் விழுப்புரம், திருவண்ணாமலை இப்படியெல்லாம் வந்தது. அந்த 80 வழக்குகளையும் அங்க பாலன் ஹரிதாஸ்னு ஒரு சீனியர் லாயர், அவர் மூலமா நாங்க அதை கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம். அப்ப கண்டிகைன்னு, ஜிபி கண்டிகைன்னு ஒரு ஊர்ல 100 ஏக்கர் மாந்தோப்பு வந்து தெலுங்கு ராஜுக்கள் கையில இருந்தது, பஞ்சமி நிலம். அதை வந்து கோர்ட்ல ஆர்டர் வாங்கினோம். ஆனா இன்னும் அதை வந்து பொசஷன் எடுக்க முடியல, இன்னமும் எடுக்க முடியல, இழுத்துக்கிட்டு இருக்கு. சோ இப்படிதான் இது ஏன் இப்படி இழுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, அரசு அதிகாரிகள் முதல் கொண்டு, அரசாங்கத்துல இருக்க பாலிட்டிஷியன்ஸ் முதல் கொண்டு எல்லாருமே இந்த பஞ்சம் நிலத்தினுடைய ஏதோ ஒரு வகையில அனுபவிப்பவர்களா இருக்கிறாங்க. எங்கேயோ எப்படியோ அரசோட தொடர்புல இருக்கிறவங்க, அதிகாரத்துல இருக்கிறவங்க, இப்ப நீங்க ஏதோ ஒரு வகையில இப்ப நீங்க வந்து ஜெயலலிதா மேடத்தை வந்து சிறுதாவூர் பங்களா வந்து பஞ்சம் நிலத்துல கட்டப்பட்டிருக்குன்னு ஒரு சர்ச்சை கலப்புனாங்க. அவங்க வந்து முரசொலி அலுவலகமே பஞ்சம் நிலம்னாங்க. ஆமாங்க. இப்படி எல்லா கட்சிகளுமே எல்லாமே ஒரு இடத்துல எடுத்து, ஆனா தீர்மானமா வந்து அதை நம்மளால ப்ரூவ் பண்ண முடியல. ஏன்னா ரெக்கார்ட்ஸ இப்ப என்ன பண்ணாங்கன்னா, ஜெர்மனில இருந்து ஒரு அம்மா வந்தாங்க இந்த பஞ்சம் நிலத்தை வந்து ரிசர்ச் பண்றதுக்கு. அவங்க ஆவண காப்பகத்துல போயிட்டு அந்த பர்டிகுலர் பேஜை கிழிச்சிட்டாங்கன்றாரு. இல்ல இந்த மாதிரியெல்லாம் ஆவண காப்பகத்துல வந்து அவங்க போய் ஆய்வு பண்ணும்போது அந்த குறிப்பிட்ட பகுதி இல்ல, கிழிக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்படியெல்லாம் வந்து பல வகையில அப்போ அரசாங்கம் வந்து அந்த 12 லட்சம் ஏக்கரை இன்னைக்கு ரெஸ்டோர் பண்ணும்போது, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எடப்பாடி சார் கவர்மெண்ட்ல என்ன பண்ணாங்க, ஒரு சட்டம் கொண்டு வரோம் அப்படின்னாங்க. அப்ப நான் வந்து அங்க அதிகாரிகள்கிட்ட போய் பேசி, அப்ப என்ன கூப்பிட்டு இருந்தாங்க, என்ன கன்சல்ட் பண்ணாங்க. அப்ப நான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த டிராஃப்டை பார்த்தேன். அந்த டிராஃப்ட் எப்படி இருக்குன்னா, அதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ யாராவது பஞ்சமி நிலத்தை வாங்கினாங்கன்னா அந்த நிலத்தை காம்பன்சேஷன் கொடுத்துடணும், பணமா கொடுத்துடலாம். ஏன்னா கட்டடம் கட்டிட்டாங்க, இனிமே என்ன பண்ண முடியும், அதனால இப்படி பண்ணிக்கலாம். ஏன்னா தெரியாம பண்ணியிருக்காங்க, ரொம்ப காலமும் ஆயிடுச்சு. ஸோ இப்படி வந்து அதுல ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருந்தாங்க. இது எந்த வருஷங்கம்மா? ஒரு போன கவர்மெண்ட், ஒரு எடப்பாடி இல்லையா முன்னாடி. ஆமா, சரிங்க. ஜெயலலிதா இருந்தவன ஒரு 4 வருஷம் இருந்தார் இல்லையா, அந்த 4 வருஷத்துல. அப்ப அப்ப சொன்னாங்க, நீங்க மத்த ஆக்டிவிஸ்ட் எல்லாம் சொன்னீங்கன்னா அதை ஏத்துக்குவாங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நான் ஏத்துக்க மாட்டேன். முதல்ல நான் வேணா ஒரு சட்டம் எழுதிட்டு வரேன், நீங்க அதை பரிசீலனை பண்ணுங்கன்னு சொல்லி அவரு சந்திர சார்ட்ட போயிட்டு, சார் ஒண்ணு நீங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்கேன். ஏன்னா அவர் வந்து கோயம்புத்தூர்ல வந்து சில வழக்குகள்லாம், மதுரை ஹைகோர்ட் இல்ல நிறைய வழக்குகளை வந்து பஞ்சமி நிலத்தை மீட்கிறதுக்கு ஆர்டர் போட்டிருக்காரு. சோ அதனால நான் அவர்கிட்ட அதை எடுத்துக்கொண்டு போய் கொடுத்தேன். அவரு டிராப் பண்ணி கொடுத்தாரு, அது நல்லா இருந்தது. அதை செய்தியாளர்களுக்கு எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு எடப்பாடி சாரையும் நேர்ல பார்த்து கொடுக்க போனேன். அவர் இல்ல, அப்ப ஒரு பழனிசாமி சார்கிட்ட கொடுத்துட்டேன். எடப்பாடி சார் PA கிட்ட கொடுத்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த மாதிரி சட்டம் போடுறதுக்கு நாங்கெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அதை கை விட்டுட்டாங்க. நீங்க என்ன மாதிரி சொல்லியிருந்தீங்க? ஏற்கனவே அவர் சொல்றது வந்து என்னன்னா, இல்ல பஞ்சமி நிலம்னு கண்டுபிடிக்கப்பட்டிருந்தால் அதுக்கான இழப்பை வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கொண்டுட்டு வராங்க. கரெக்டுங்களா? ஒருவேளை அது பணமா கிடைத்திருந்தாலும் கூட வேற பணத்தை வாங்கி நான் வேற எங்கேயோ வாங்கி இருக்கலாம், வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்க என்ன மாதிரி கொண்டு கொடுத்துருந்தீங்க? இல்ல பணமா கொடுத்திருந்தா அவங்க வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு. ஏன்னா கவர்மெண்ட் வேல்யூ கொடுப்பாங்க, மார்க்கெட் வேல்யூ கொடுக்க மாட்டாங்க. ஒண்ணு, அதை பற்றி இப்ப கொஸ்டின் இல்ல. நீங்க என்னவா கொடுத்து இல்ல இப்ப வந்து அதனுடைய பஞ்சமி நிலத்தினுடைய தாத்பரியம் என்ன, அது ஆழ்த்தப்பட எந்த மக்களுக்கு தான் கொடுக்கணும், அந்த மக்களுக்கு தான் கொடுக்கணும். நிலத்தை வந்து யாரும் எடுக்க முடியாது, எடுத்தா அது சட்ட விரோதம், செல்லாது, சட்ட விரோதம் அது. அப்போ அவங்கள தண்டிக்கப்படணும், அவங்க தண்டிக்கப்படணும். SC/ST ஆக்ட்ல கிரிமினல் இது ப்ரொசீட் பண்ணுங்க. பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட்ல ஒருத்தருடைய நிலத்தை நீங்க அபகரிச்சிருந்தீங்கன்னா அவங்க மேல சட்டம் பாயணும். இல்ல, ஏன் பாயல? இது வரைக்கும் அந்த மாதிரி எங்கேயுமே நடக்கலைங்க. அதை விட்டுருங்க. இந்த SC/ST ஆக்ட்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிலம் கொடுக்கணும்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டுல ஒரே ஒருத்தர் கூட அந்த மாதிரி ஒரு காம்பன்சேஷன் கொடுத்ததே இல்லை. என்ன பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிலம் கொடுக்கணும் இருக்குது? SC/ST அட்ராசிட்டிஸ்ல பாதிக்கப்பட்ட, அதுல பாதிக்கப்பட்டவன் நிலம் கொடுக்கணும்னு, நிலம் கொடுக்கணும், காம்பன்சேஷனா நிலம் கொடுக்கலாம் இருக்கு. ஆனா ஒருத்தர் கூட இன்ன வரைக்கும் அதை பத்தி கொடுக்கல. இன்னொன்னு, அதெல்லாம் போனா இன்னும் நிறைய இருக்கு அதை பத்தி பேசுறதுக்கு. சோ அதனால இந்த பஞ்சமி நிலத்தை வந்து
அதனுடைய அடிப்படை என்னவோ நிலம் வேணும்ல, நமக்கு பணம் வேணும்னு நம்ம பேச முடியாதுல்ல. நிலம் வேணும், நிலம் வேணும். ஏன்னா இது வந்து நம்முடைய முகவரி, நம்முடைய அட்ரஸ். நம்ம இந்த நிலத்துக்கு சொந்தக்காரவங்க, இந்த மொழிக்கு சொந்தக்காரவங்க. நமக்கு எங்க வீடு இல்ல, நிலம் இல்ல அப்படின்னா என்ன, நம்ம வாட் ஆர் வி அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தானே அவங்க வந்து வாழ்க்கையில முன்னேறணும். அப்படிங்கும்போது இப்போ நிலம் வச்சிருக்கிறவங்க அதை அடமானம் வைக்கிறாங்க, பிள்ளைக்கு எஜுகேஷன் ஃபீஸ் கட்டுறாங்க. இவங்க என்னத்தை போய் அடமானம் வைக்க முடியும்? கல்வி கடன் எப்படி வாங்குறது? எதுவுமே முடியாது, எதுவுமே முடியாது. சோ இது பேசிக் அவங்களுக்கு. இது வந்து ஒரு அவங்களுக்கான அடிப்படையான ஒரு விஷயத்த நீங்க வந்து செய்ய மறுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம். செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது இந்த விடயம் நீதிமன்றத்துல பல முறை உத்தரவு வாங்கின பிறகும் கூட நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறதுன்னு சொல்லி எழுந்த ஒரு சர்ச்சைக்காக ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க, ஒரு கமிஷன் விசாரணை நடத்தணும்னு. அதை எப்படி பாக்குறீங்க? அது பிறகு அது என்னவா முடிஞ்சது? அதாவது கலைஞர் பீரியட்ல பஞ்சமி நில மீட்பு ஆணையம்னு ஒரு மருதமுத்து தலைமையில ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி அவர் தலைமையில ஒரு கமிஷன் போட்டிருந்தாங்க. அந்த கமிஷன் அவரு வந்து ஒரு 3 மாசம் தான் உயிரோட இருந்தாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இவங்க கூட 2006ல இருந்து ஆட்சியில இருக்காங்க. 2011 தான் ஏழைக்கு நிலம்ங்கிற ஒரு கான்செப்டை 2007ல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 2006ல தொடங்கி 2007 நின்று போச்சு. கேட்பார் கேள்வி இல்ல, ஏன் க்ளோஸ் நிலம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. நிலம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. பட் நிலம் எப்படி, நீங்க 25 வருஷமா சீஃப் மினிஸ்டரா இருந்தீங்கல்ல, இந்த தமிழ்நாட்டுல நிலம் இருக்குமா இல்லையான்னு தெரியாதா உங்களுக்கு? அதை கேட்டா அவங்க 50 லட்சம் ஏக்கர் இருக்குன்னு ஜெயலலிதா அறிக்கை விட்டாங்க, அந்த நிலத்தை நான் கொடுக்கணும்னு இருந்தேன். இப்படியா பேசுவாங்க? இல்ல, நீங்க வந்து சீஃப் மினிஸ்டர்னா என்னங்க, அப்புறம் நல்ல ஃபைல் பாக்குறீங்கன்றாங்க, நல்ல நாலேஜ்ங்கிறாங்க, நல்ல தமிழறிஞர்ன்றாங்க. அப்புறம் இது தெரியாம எப்படி இருக்க முடியும்? அப்ப இது ஒரு கண்தடைப்பு திட்டமா ஆயிடுச்சுல்ல உங்களுடைய நடவடிக்கை மூலம். ஏமாற்றுவதற்கான ஒரு அறிவிப்பா எடுத்துக்கலாம். ஆமா, அது வந்து இப்ப ஓட்டுக்கான ஒரு அறிவிப்பு, அவ்வளவுதான். 2007 முடிஞ்சிச்சு. சரி, இந்த பஞ்சமி நில மீட்பு ஆணையத்தை 2011ல கொண்டு வர்றாரு. ஏன்னா அடுத்த எலெக்ஷன் வருது. தேர்தல்ல மக்கள்கிட்ட வாக்கு வாங்கணுன்றதுக்காக தான் அப்படி செய்யறாரு. சரி, ஓகே. இப்ப இந்த 3 மாசம் வந்து அவர் இறந்ததுக்கு அப்புறம் ஜெயலலிதா ஆட்சி 2011ல இவங்க 2006ல வந்து 11ல முடியுது, 2006ல இந்த அம்மா வராங்க. வந்தோடனே என்ன பண்ணாங்க, அப்படியே போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அருங்குணம் விநாயகம் வந்து அதை கோர்ட்ல போட்டு ரிவைவ் பண்ணணும்ன்றாரு. ரிவைவ் பண்ணப்ப என்ன பண்ணாங்க, இதுக்கு ஜட்ஜ் எல்லாம் தேவையில்லை, அதிகாரியா போதும்ட்டாங்க. இப்ப அதிகாரிய வந்து அவரை போய் பார்த்தேன் நான். அவரு பங்கஜ்குமார் பன்சல்னு நில சீர்திருத்த கமிஷனரா இருந்தாரு. என்னப்பா பண்றீங்க இந்த பஞ்சமி நிலத்துக்கு கேட்டா, கலெக்டர்ஸ்க்கெல்லாம் அட்ரஸ் பண்ணிருக்கோம், இன்னும் அந்த நில விவரம் வரலங்கிறாங்க. எத்தனை வருஷமா வரல, ஏன் வரல, அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நான் சொன்னாங்க, அவர் சொன்னாரு, நீங்க ரொம்ப நாள் போராட வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. உங்களுக்கு டயர்டா இல்லையான்னாரு. நான் சொன்னேன், அயோத்திதாச பண்டிதர் 20 வருஷம் போராடி அதை கொண்டு வந்தாரு. நான் ஆரம்பிச்சு 2004ல ஆரம்பிச்சேன், இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு, அது வரைக்கும் கூட போராடலாம், எப்படியும் அதை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு அப்படின்னு சொன்னேன். அவருக்கு சொன்ன பதில சொன்னேன். ஏன்னா நம்பிக்கை இழக்க வைக்கிற ஒரு வேலைய திரும்ப திரும்ப அரசு பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் கிடைக்காது உங்களுக்கு, உங்களால முடியாது அப்படின்னு இத செய்தியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க பல்வேறு நடவடிக்கைகள் மூலம். ஏன்னா அந்த ஆணையத்தை வந்து இப்ப திரும்ப டிஎம்கே வந்திருக்கு. ஏன் இப்ப நீங்க ரிவைவ் பண்ணலாம்ல? அவங்கதான் கிடப்புல போட்டாங்க, நீங்க தானே அறிவிச்சீங்க, உங்க திட்டம் தானே அது. பழையபடி ஒரு ஏன் ஓய்வு பெற்ற நீதிபதியை கொடுக்குறீங்க, அவருக்கு மறுவாழ்வு கொடுத்து அவர் உங்களுடைய சொற்பிரகாரம் நடக்கிறதுக்கா? ஏன் ஒரு சிட்டிங் ஜட்ஜை வந்து அதுல போடக்கூடாது? இந்த கேஸ் எல்லாம் தூசு தட்டி ஓய்வு பெற்ற நீதிபதினு கொண்டு வந்து. சரி, இப்ப கட்டடம் கட்டினா அதுல இடிக்க முடியாதுன்னு யார் சொன்னா? என்க்ரோச்மெண்ட்டை நீங்க இடிச்சதே கிடையாது. எத்தனை இடத்துல ஒடுக்கப்பட்ட பாம்பேல மத்த பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய இடத்துல எல்லாம் கூட போய் இடிக்கிறாங்க. பொதுவா தமிழ் மக்களுடைய நல்லா எங்கெல்லாம் இடம் கட்டி வச்சிருக்காங்களோ ஆக்கிரமிப்பு அரசு இடம் போய் இடிச்சிருக்கீங்க. இன்னொன்னு வந்து இதுவும் வந்து அரசு நிலம் தான். ஏன்னா பஞ்சமி நிலத்தை வந்து தாழ்த்தப்பட்ட கையில இருந்து மத்தவங்களுக்கு போயிட்டாலே இது அரசனுடைய பொறுப்பாயிடுது அதை மீட்கிறது. அப்ப பாம்பேல வந்து மல்டி ஸ்டோரிய வந்து வச்சு இடிக்கிறாங்க. நான் அதை கண்கூடா நம்ம பார்த்தோம், செய்தி எல்லாம் வந்து நடந்தது. இப்ப உங்களால இதை இடிக்க முடியாதா? அந்த நிலத்தை மீட்க முடியாதா? இப்ப இதனால இப்ப என்ன எங்களுடைய பேச்சுனால என்ன பயன் வந்திருக்கு அப்படின்னா, இந்த பஞ்ச நிலத்தை வச்சிருக்கவங்க ஒரு டெண்டர் ஹூக்ஸ், அதாவது தொங்கிட்டு இருக்காங்க, எப்பனாலும் இதுக்கு ஒரு ஆபத்து இருக்கு அப்படின்னு. அது மட்டும்தான் நடந்திருக்கு. ஆனா அரசாங்கம் அவங்களுடைய அரசாங்கம்ங்கிறதுனால சரி. நீங்க வந்து ஒரு IAS அதிகாரியா இருந்திருக்கீங்க, அரசு செயல்முறை எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
ஏன் இது வந்து இப்படி சாத்தியம் இல்லை என்கிற மாதிரியான ஒரு பேச்சு போயிட்டே இருக்குது? என்ன காரணம்? நீதிமன்றம் இருக்குது, நீதிமன்ற உத்தரவு இருக்கிறது, இந்த மக்களுக்காகத்தான் அந்த நிலம்னு இருக்குது. நிலம் இன்னொருத்தருடைய கைக்கு போகக்கூடாது, இப்படி போனா அது செல்லாது. இவ்வளவும் இருந்தும் கூட பொலிட்டிக்கல் வில் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசு மனசு வைக்கணும். அது எப்ப வரும்? அதனாலதான் வந்து அம்பேத்கர் சொல்றாரு, ஆட்சி அதிகாரம் தான் நம்முடைய திறவுகோல். அந்த திறவுகோல் தான் எல்லா பூட்டையும் திறக்கும். சரிங்கம்மா, அதை நோக்கி நீங்க போங்கன்னு சொல்றாரு. பொலிட்டிக்கல் வில்லுன்னு சொல்றீங்க. நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இதுக்காகத்தான் முன்கூட்டியே திட்டமிட்டு ரிசர்வ்னு ஒண்ணு வைக்கிறாங்க, தனி தொகுதின்னு ஒண்ணு வச்சு. தெரியாத மாதிரி கேட்டுறேன், நீங்க பதில் உங்ககிட்ட வரணும். நாடாளுமன்றம் சட்டமன்ற தனி தொகுதி, இந்த மக்களுடைய உரிமையை நீங்க பேசணும். எதிர்காலத்துல பொது சமூகம் இதுக்கான இடத்த கொடுத்துறாது, அதுக்காக தான் தனி தொகுதியா வைக்கிறேன்னு சட்டத்துல கொண்டு வந்து வைக்கிறாரு. இப்படி போனவர்கள் இருக்கிறாங்கல்ல, இப்ப இளம் தலைமுறையினர் இருக்காங்க இல்லையா, சட்டமன்ற ஒடுக்கப்பட்ட இவர்கள் என்ன செய்யறாங்க? இது கூட தானே இருக்காங்க. இப்ப வந்து என்ன பண்றீங்கன்னா, இன்னொரு ஏரியாவுக்குள்ள நுழையிறீங்க. அரசியல் என்பது ஐடென்டிட்டி பாலிடிக்ஸா, அடையாள அரசியல் பண்ணணுமா, ஜாதி ரீதியான அரசியலா இது அப்படின்னு ஒரு விவாதத்தை துவக்கி வைக்கிறீங்க இந்த கேள்வி மூலம். இப்ப நிறைய இளைத்தலைமுறையினர் என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய அடையாளத்தை அழிக்கிற விதமாக, ஏன்னா அப்படி அழிச்சிடலாம்னு அவங்க நினைக்கிறாங்க, தங்களை வெளிப்படுத்திக்கிறது இல்ல, தங்களுடைய உரிமைகளை விட்டு கொடுக்கிற ஒரு சூழ்நிலைக்கு போறாங்க. இப்படி விட்டு கொடுத்தாதான் நமக்கு அதிகாரம் கிடைக்கும்னு வேற நம்புறாங்க. இதெல்லாம் இப்ப எங்களை மாதிரி பேசுறவங்கள இப்படி எல்லாம் நீங்க பேசுறீங்க, இதெல்லாம் எங்க கிட்ட பேசாதீங்க சொல்ற அளவுக்கு, அதாவது இத ஜாதி மயம்னு அப்படின்னு நினைக்கிறாங்க. இது சாதி ரீதியான ஒடுக்குமுறையை புரிஞ்சுக்கிறதுக்கே அவங்க ரொம்ப காலம் ஆகுது. அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் பேசுற நம்ம இந்த நிலமற்ற அப்படின்ற ஒரு நிலை வந்து எல்லா தமிழர்களுக்கும் இது இருக்குது. பொதுவிலையும் பேசணும், எதையும் பேசணும்னு நீங்க சொல்றீங்க, ஆனாலும் ஏற்புடையது இல்லைன்றாங்க. ஆமா, கண்டிப்பா ஏற்புடையது இல்லைன்னு நினைக்கிறாங்க. அவங்க சொல்ல முடியல, நினைக்கிறாங்க. ஏன்னா போதுமான சப்போர்ட் இதுக்கு உருவாகல. இப்போ பல்வேறு நீங்க SC ST ஆர்கனைசேஷன்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாருமே என்ன பண்றாங்க, ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்ட மாதிரி இருக்காங்க. எப்படின்னா அவங்களுடைய இஷ்யூ மட்டும்தான். ஓகே, அவங்க ஆபீஸ்ல என்ன அநியாயம் நடக்குது அதுக்கான போராட்டம், இதோட நின்றுடுறாங்க. நான் என்ன சொல்றேன், அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா உங்களுடைய பொசிஷனை அங்க ஸ்டடி பண்ணிக்கணும், வேண்டான்னு சொல்லல. ஆனா நீங்க வந்து இந்த சமுதாயத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிறதுனாலதான் SC ST அசோசியேஷன் பேரே உங்களுக்கு வந்திருக்கு. இல்லாட்டினா நீங்க அந்த பேரை வச்சுக்கணும் இல்ல. அப்ப இந்த சமூகத்துக்காக நீங்க என்ன பண்றீங்க? அம்பேத்கர் சொல்றாரு, நான் விட்டுட்டு போன தேரை வந்து அதே இடத்துலயே விட்டுருங்கப்பா, பின்னாடி தள்ளிடாதீங்கன்னு. அந்த நடவடிக்கைகள்ல இப்ப இதுக்கான போதுமான, இப்ப அவங்க கிட்ட இருந்தெல்லாம் we could not enlist support from them. அவங்க எல்லாம் படிச்சவங்க தான், அறிவாளிக தான். ஏன்னா அவங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. நீ படிச்சாதான் முன்னேற முடியும். நிலம்லாம் யார் வெயில்ல போய் வேலை செய்வோம்? இது வெயில்ல வேலை செய்யற விஷயமா? அது ஒரு உரிமை. அது உரிமைன்னு தெரியல. வெயில்ல வேலை செய்யற விஷயமா அது? சோ படிச்சு முன்னேறணும். கல்வி, இப்ப நீங்க வெற்றிமாறன் ஒரு படம் எடுத்திருக்காரு, அசுரன். அதுல இதான் சொல்றாரு, நிலத்தை பத்தி பேசல யாருமே. இன்னும் நிலத்தை பத்தியான ஒரு பூர்வாங்கமான ஒரு ஆழமான ஒரு டயலாக அதுல, அது ரொம்ப மேலோட்டமா கூட கொண்டு வரல. இப்ப நீங்க வந்து இந்த நில மீட்பு போராட்டம், நில மீட்பு உரிமை மாநாடு நீங்க நடத்திட்டு இருக்கிற அந்த காலகட்டத்தில் நீங்க சொன்னீங்க, அந்த கேள்வி அதுக்காக தான் வைக்கிறேன். இப்ப ஒரு பவர் இல்ல, பவர் பாலிடிக்ஸ்ல இல்ல, அதிகாரத்துல இல்ல, கேட்க முடியல அப்படின்னு சொல்ல வர்றீங்கல்ல. விடுதலை சிறுத்தைகள் இருக்கு, அவங்களை கேட்டேன் நானு. ஏன் நீங்க இல்ல அந்த அவங்க இருக்காங்க தொடரும். தூத்துக்குடியிலேயே இங்கே நெல்லையிலேயே எங்க நடத்தினார் மாநாடு, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். மண்மீட்பு மாநாடு நடத்தினாரு. அவங்க கிட்ட நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அந்த பட்டியல் சமூகத்தினுடைய பெயரை சொல்லிதான் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களாலையும் கேட்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா, கேட்கலன்னு நினைக்கிறீங்களா? ஒருத்தர் வந்து DMK இதுல போயிருக்காரு, அவர் தன்னை DMKன்னு கோர்ட்ல ப்ரூவ் பண்ண வேண்டியதாயிடுச்சு. இன்னொருத்தர் ஒரு MP தான் அவர் இருக்காரு. இப்ப அவங்க கிட்ட கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இதை பற்றி ஏன் நீங்க பேசக்கூடாது, கூட்டணி சமயத்துல இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் நீங்க கொண்டு வர, ஒரு சீட்டு பேசுறதே பெரிய விஷயம், உங்களுக்கு எல்லாம் உள்ள இருந்தாதான் தெரியும் எங்க கஷ்டம் அப்படின்றாங்க, நீங்க வெளியே இருந்து பாக்குறீங்கன்றாங்க. சோ இந்த உள்ள வெளியே விளையாட்டுல என்ன நடக்குது? உள்ள இருந்தாலும் இந்த சிக்கல் இருக்குன்றாரு அவரு. கேட்க முடியாதுன்னு தான் சொல்றாங்க. பேச முடியாது, கேட்க முடியாது. நடத்துற மாநாட்டுக்கு அப்ப வந்து முன்னாள் முதலமைச்சர் இந்த கருணாநிதி அவர்கள் அந்த மாநாட்டுல கலந்துக்கிட்டாங்க. அப்பதான் கலந்துக்கிட்டு தளபதினு சொல்றாங்க. திருமாவளவன் தளபதி இல்ல, லெப்டினன்ட் கேர்னல்
அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது ஞாபகம் இருக்குங்களா? அந்த மேடம் தான் நினைக்கிறேங்க. அதோட அவர் அழுதாரு, அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? யாரு? கருணாநிதி. ஆமா, என்னன்னா நான் கொண்டு வந்த திட்டத்திலேயே மிக சிறப்பான திட்டம் இதுதான் அப்படின்னு சொன்னாரு. அந்த சொன்ன கையோட அந்த திட்டத்தை முடிச்சிட்டாரு. மூடு விழா நடத்திட்டாங்க. மூடு விழா முடிஞ்சிச்சு. இல்ல அந்த மாநாடு அவர் கேட்க முடியாத அந்த சூழ்நிலை, அந்த அரசியல் அதுதான் நீங்க உங்களுடைய, அதாவது நிறைய வந்து ஒரு பர்செப்ஷன்ஸ் இருக்கு, அதாவது வியூ பாயிண்ட்ஸ். நீங்க வந்து ஓகே கல்வியால முன்னேறலாம், ஒன்றிணைவதன் மூலம் அதிகாரத்தை கையில் எடுப்பதன் மூலம் முன்னேறலாம் அப்படின்னு பேசுறாங்க. ஆனா நம்ம வந்து அம்பேத்கரை கூர்ந்து கவனிச்சோம்னா அவர் எல்லாத்தையும் தொட்டிருக்காரு. அரசியல் அதிகாரம் தேவைதான் சொன்னாரு, ஆனா அவர் அதுலயே நின்றுட்டு இருந்தாரா? ஏன் இப்ப சௌதார் குளத்துல போய் நீர் எடுக்கிற போராட்டம் பண்ணாரு. பாம்பேல வந்து கோட்டி சிஸ்டத்துக்கு எதிரா, அதாவது ஜமீன்தாரி சிஸ்டத்தை ஒழிக்கணும்னு ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாரு. இப்ப வந்து அவர் எடுத்த போராட்டம் அப்புறம் வந்து பர்மனன்ட், அவர் வந்து செப்பரேட் செட்டில்மெண்ட்னு ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாரு. நிலங்களை எல்லாம், விவசாய நிலங்களை ஒரு 200 ஏக்கர் 300 ஏக்கர் ஒரு கிராமத்துல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனியா கொடுத்து அவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் அந்த காலத்துல ஒதுக்கீடு பண்ணி அதை முன்னேறணும்னு சொன்னாரு. ஏன் அதை நீங்க கையில எடுக்கல? நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. உங்களுக்கு தேவையானதை நீங்க எடுத்துக்கிறீங்க, உங்களுக்கு வசதியானதை நீங்க எடுத்துக்கிறீங்க. எல்லாருமே வந்து ஒரு விசிபிலிட்டி பாக்குறாங்க. இன்னொன்னு வந்து மக்களும் வந்து என்ன பண்றாங்கன்னா பாராளுமன்றத்தின் மூலம் எல்லாம் சாதிச்சிட முடியும்னு நினைக்கிறாங்க. இட் இஸ் நாட் சோ. எவ்ரிபடி ஹேஸ் டு பி ஆக்டிவ். ஒவ்வொருத்தரும் ஒரு தனி மனிதரும் தங்களுடைய உரிமைக்காக போராட வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதே சமயத்துல சேர்ந்து போராட வேண்டியதும் இருக்கு. இது ஒரு சூக்குமமான ஒரு செயல்முறை. இது வந்து என்னன்னா ரொம்ப நம்ம நினைக்கிற மாதிரி ஈஸியா இல்ல. ஒவ்வொரு தனி மனிதனை கன்வின்ஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். இன்னொன்னு வந்து அவங்கவுங்களுக்கான அனுபவங்கள்ல இருந்து அவங்க வெளிவரணும். இன்னொன்னு வந்து தாழ்த்தப்பட்டவர்கின்ற அடையாளத்தை ஏத்துக்கிற பக்குவம் இன்னும் வரல. தாழ்த்தப்பட்டவர்ங்கிறத விட அத வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட இந்த நாட்டுல ஒடுக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜுக்கு இன்னும் மக்கள் வரல. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இந்த பேட்ரிஸ் லுமும்பான்னு ஒருத்தர், அவர் வந்து என்ன பண்றாருன்னா காங்கோ வந்து பெல்ஜியத்தினுடைய ஆதிக்கத்துல இருக்கு. அப்ப அவர் வந்து ஒரு மக்கள் போராடிட்டு இருக்காங்க, கருப்பர்கள்லாம் அந்த வெள்ளையர்களுக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க. அப்ப அவர் நினைக்கிறாரு, நமக்கு சொல்லி கொடுக்குற வாத்தியார் வெள்ளையரு, சர்ச்சில் போனா ஃபாதர் வெள்ளையர், எல்லாம் நல்ல விஷயம் தானே பேசுறாங்க, இவனுங்கெல்லாம் சோம்பேறிங்க, வேலை வெட்டி இல்லாத பசங்க அப்படின்னு நினைக்கிறாரு. வளர்ந்து வர்றாரு, கவர்மெண்ட் போஸ்ட்ல உட்கார்றாரு. 40 வயசு ஆகும்போது அவருக்கு வந்து அந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல ஹையஸ்ட் போஸ்ட் அவருக்கு வரணும். அவருக்கு கொடுக்காம ஒரு வெள்ளைக்காரனு கொடுக்குறாங்க. அப்ப அடி விழுந்துதா? இப்பதான் அவர் வந்து முடிச்சுக்கிறாரு. சரி இவனுங்களுக்கு தேவையானது ஒரு சாமர்த்தியம் உள்ள கருப்பு வேலைக்காரன், படிக்க வைக்கிறது, ஒழுக்கம் சொல்லி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து அவனுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கிறதுக்காக அவன் கையாளுற உத்தியை அதிகாரத்துக்கு வர இடத்துக்கு இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அவர் போராட்டத்தை ஆரம்பிக்கிறார். அந்த போராட்டம் வந்து என்ன பண்றாரு, பழையபடி இந்த அரசு ஊழியர்கள் எல்லாம் சேர்த்து நடத்துற அந்த போராட்டத்துல அவரால வந்து அவர் சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டாரு. ஆனா கூட இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அரசியல் அதிகாரம்னா மத்தவங்களை போல முன்னாடி ஆட்சியில இருந்தவங்க போய் நம்மளும் சம்பாதிக்க தான் வந்திருக்கோம், புரியுதா உங்களுக்கு? கரப்ஷன், அதிகாரம், அதனுடைய சுவை, இதைதான் நினைச்சு வராங்களே தவிர மக்களுக்கு அதிகாரத்தை பரவலாக்கணும்ன்ற எண்ணத்தோட வரல. அப்ப அவரை வந்து அவரையே வெட்டி கொண்டுடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு உண்மையான மக்கள் புரட்சி அவர் செத்து 60 ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து காங்கோ விடுதலை அடையுது. சோ இப்படி வந்து ஒவ்வொருத்தரும் முழிச்சுக்கிறதுக்கு தனித்தனியா அடி விழுற வரைக்கும் காத்திருக்கணுங்கிற மாதிரி ஒரு தலைவிதிய, ஏன்னா ஒவ்வொருத்தரும் அடிபட்டு இந்த அடி விழும்போதுதான் சிந்தனைக்குள்ள வராங்க வருது இப்ப அப்படிங்கிற ஒரு நாள். உங்களை போன்ற அந்த அனுபவசாலிகள் இந்த மக்கள்கிட்ட வைக்கக்கூடிய அந்த விஷயத்த அவங்க உள்வாங்குற நிலைக்கு இன்னும் வரல, கண்டிப்பா வரல. இப்ப இறுதியா வந்து முடிச்சுக்குவோம் நம்ம. இப்ப இந்த மார்ச் 8 இந்த பஞ்சமர் நில மீட்புன்றது வந்து பொதுவாக இப்படியான போராட்டங்களை ஒண்ணு வச்சா தலித்திய அமைப்புகளும் இயக்கங்களும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய கட்சிகளும் இப்படிதான் வந்து குரல் எழுப்பி வச்சுட்டு வராங்க. முதல் முறையாக திமுக தேர்தல் வரைவில் அதை கொடுத்துருக்காங்க, நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தால் பஞ்சம நிலத்தை மீட்போம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, இல்லைன்னு மறுக்கல. ஆனா போராட்டத்துக்கு வந்து செய்தது இல்லை. ஒரு நாம் தமிழர் கட்சி சீமான் இதை முன்னெடுத்திருக்கிறது நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் வந்து அந்த மார்ச் 15 கூட அவரை அப்ரோச் பண்ணி அவர் வரணும்னு நான் விரும்புறேன். நீங்க நடத்துற நிகழ்ச்சிக்கு வரணும்னு விரும்புறேன். இந்த முயற்சி வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான முயற்சி, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவரு மட்டும் இல்ல, விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவரும் இத பேசணும்.
எல்லா கட்சிகளுமே இத வந்து பேச வைக்கணும். இவர் பேசினார்னா அது ஒரு பேசு பொருளாகும், அதை பேச வைக்க முடியும், பேசு பொருளாகும். சோ ஆனா அது வந்து ஒரு அந்த இப்ப இந்த சூக்குமங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதை மீட்கிற முயற்சியிலையும் சீமான் இறங்கணும். வெறுமனே பேசினா போறாது. இப்போ கேஸ் நாங்க நடத்துறோம், வக்கீல் வச்சு பண்றோம், கைடன்ஸ் கொடுக்குறோம், கிராமப்புறங்கள்ல அவேர்னஸ் கொடுக்குறோம், அரசியல் ஆதரவு கொடுக்கணும். அப்புறமா வந்து பஞ்சம நிலத்தை வந்து எடுக்க போகும்போது உள்ளூர் தலித்துகளையே அங்க இருக்கிற நில உடைமையாளர் வந்து ஒரு பக்கமா இழுத்துக்கிறாரு. அந்த முயற்சிகளை முறியடிக்கணும். இப்ப தலித் வர்சஸ் தலித் நீங்க செயல்பட போறீங்கன்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நில உடைமையாளர் வந்து அவங்க பக்கம் இழுத்துக்கிறாங்க எதிராக. ஆமா, அப்படி சில இடங்கள்ல அப்படி நடந்திருக்கு. அதையெல்லாம் கண்காணிக்கணும். காவல்துறையோட இது ஒரு டயலாக். காவல்துறைக்கு முதல்ல இதுக்கு பயிற்சி கொடுக்கணும், பயிற்சி தரணும். ஆமா, நிலம் சம்பந்தமா அவங்களுக்கான ஆக்ட்ல இந்த மாதிரி எல்லாம் இல்ல. சோ இப்போ போலீஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல முதல்ல வந்து SC ST ஆக்ட் நிறைய பேருக்கு தெரியல நான் இருக்கும் பொழுது. சோ அவங்களுக்கு வந்து சென்சிட்டைசேஷன் கேம்ப் நடத்த வேண்டியிருந்தது. கல்யாணி சாரு இன்னும் பல்வேறு ஆக்டிவிஸ்ட் அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம ஊரா நடத்தினாங்க. அவங்க ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது தான் அந்த மாதிரியான ஒரு உத்தரவை பிறப்பிச்சாங்க. சென்சிட்டைசேஷன் ஆஃப் SC ST வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு, சென்சிட்டைசேஷன் ஆஃப் பியூரோக்ரசி டுவர்ட்ஸ் SC ST வெல்ஃபேர் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். அது வந்து ஒரு 5 வருஷம் நடந்தது. அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணல. இப்ப ஒரு ஆக்ஷன் எடுக்கும் பொழுது, இப்ப நம்ம வந்து ஒரு திட்டத்தை துவங்கும் பொழுது இதனுடைய என்னென்ன சாதக பாதகங்கள், நீங்க யார் பக்கம் இருக்கணும் அப்படிங்கறத வந்து தெளிவா நம்ம வந்து அவங்களும் ஒரு அந்த ஒரு என்ன சொல்றது ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னு வாங்க. ஒரு இஷ்யூனா அதுல சம்பந்தப்பட்டிருக்கவங்க, போலீஸ் இதுல சம்பந்தப்பட்டிருக்கு. ஏன்னா ஏதாவது அடிதடி நடந்ததுன்னா அங்கதான் வரணும். சோ அவங்களுக்கு இதை பற்றியான எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப அவசியம். நல்லது. உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி ராவணாவுக்காக, அது குறிப்பா இந்த பிரச்சனையை மிக தெளிவாக அட்டவணை பிரிவு தாழ்த்தப்பட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தலித் மக்களுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழருக்குமான நில பிரச்சனை புதிய கொள்கை இந்த அரசை முன்னெடுக்கணும்னு சொல்லியிருக்கிற புதிய கருத்தை வச்சிருக்கீங்க. நன்றி, வணக்கம். நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி.